ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது தளபதி விஜய் அவர்கள் எப்போ மைக்க பிடிச்சி பேசினாலும் இங்க உள்ள தற்கொலை கூட்டங்கள் பயங்கரமா கதறும். அதை விமர்சனம் பண்ணி எப்படியாவது மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவா கட்டமைக்கணும் முயற்சி பண்ணுவானுங்க. அதுல இன்னைக்கு ரொம்ப கும்முட்டத்தனமா ஒரு விஷயத்தை எடுத்துருக்கானுங்க. அதாவது நீ எந்த விஷயத்தை பேசினாலும் அதை தப்பான கண்ணோட்டத்தோட நீ பார்த்தனா உனக்கு தப்பா தான் தெரியும். அதை நம்ம பார்க்குற பார்வையில் தானே இருக்கு. இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் அந்த கல்வி விருது விலங்கலா மாணவர்கிட்ட பேசும்போது, அதாவது படிப்பு முக்கியம் தான், படிச்சு நல்ல தேர்ச்சி பெற்று சாதிக்கலாம் செய்யணும். அதுக்காக ஒரே கல்வி திரும்ப திரும்ப படிச்சு அதுல ஒண்ணு பெருசா நீ வந்து ஸ்ட்ரெஸ் ஏற்றிக்கணும் அவசியம் கிடையாது. அதை தாண்டி உலகம் இருக்கு, நீட்டு மட்டுமே உலகம் கிடையாது அப்படின்னு அந்த மாணவர்களுக்கு. ஏன்னா நீட்டு விரக்தினால தோல்வினால அதை தேர்ச்சி பெற முடியாதனால நிறைய மாணவர்கள் எந்த விதமான ஒரு முடிவுக்கு போறாங்கன்னு நம்ம டெய்லி நியூஸ் சேனல்ல நியூஸ் செய்திகளெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். நிறைய குடும்பங்கள் பிள்ளைகளை வந்து பதிலளிக்கிறாங்க. ஸோ அதனால மாணவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையை, அதை தாண்டி உலகிற்கு தோத்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா விரக்தி அடையக்கூடாது அப்படின்னு ஊக்கம் அந்த ஏத்துற மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவான அந்த விஷயம் சொன்னார். ஆனா இதை இப்போ எப்படி நெகட்டிவா கட்டமைக்க பண்ணலாம் இங்க உள்ள கொத்துரிமையில் கூட்டம் உடனே அதை பிடிச்சிட்டானுங்க. அதாவது தளபதி விஜய் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் இப்போ ஆளா ஒருத்தர் வந்திருக்காருல ட்விட்டு போறதுக்கு ட்விட்டு பண்ண பிடிச்சிட்ட மாறேன் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. அவங்களும் எல்லாருமே தான். இப்போ அவரு முதல்ல என்ன சொல்லிருக்காங்க கேட்டீங்கன்னா, இவரு அப்படியே சங்கிமா முழு சங்கியா மாறிட்டாரு பிஜேபி மாதிரி. பிஜேபி தான் ஆர்எஸ் கைக்குள்ளேயே என்ன தெரியுமா செய்வாங்க, அதாவது குலத்தொழில் தான் பண்ணணும், ஆடு மாடு வைக்கணும், ஒருத்தர் நீ இந்த தொழில் பண்றா இதுதான் பண்ணணும் அப்படி சொல்ல. அதே வழியில தான் இவரு வந்து பாத்தீங்கன்னா அப்ப மாணவர்கிட்ட இப்படி சொல்றாரு நீட்டு மட்டுமா உலகம்னா அப்போ மருத்துவத்தை யாரும் படிக்க வேண்டாமா, தமிழ்நாட்டு மாணவர்லாம் மருத்துவத்தை படிக்க கூடாதா, ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் படிச்சு நீங்க அதை முன்னேறுங்கன்னு சொல்லணும், கஷ்டப்பட்டு படிக்கணும்னு சொல்லணும். அதை விட்டு நீட்டு மட்டும் உலகம் கேட்டா அப்ப இவர் என்ன சொல்ல வராரு, இவர் பிஜேபியோட முழு சங்கி அதே மாதிரி பேசுறாரு அப்படின்னு ரொம்ப நெகட்டிவா கட்டமைக்கும் போது கூட்டாங்களா ஏன்னா எதை எடுத்தாலும் தப்பாட்ட பார்ப்பீங்க. அவர் எவ்வளவுக்குள்ள அந்த மாணவர்கள் மத்தியில அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றணும். அவங்க வந்து அந்த ஏன்னா ரொம்ப விரக்தி ஆகிந்து ஏதாவது பண்ணிக்கிறாங்கல்ல, ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது. அது மட்டுமே உலகம் கிடையாது, அதை தாண்டி உலகம் பெருசு. நீங்க தோத்தா அடுத்ததுல நீங்க முயற்சி பண்ணலாம், வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ற விதமா பேசிட்டு இருக்காரு. ஆனா அந்த கூமுட்ட பயிர்கள் எல்லாம் உடனே உட்காந்து கதறானுங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சங்கி மாதிரி பேசிட்டாரு, நீ மருத்துவம் படிக்கிறதா தேவையில்லைங்கிற மாதிரி அவங்க மோட்டிவேட் பண்றாரு அப்படி அப்படின்னு. ஆனா இந்த மாதிரிலாம் உங்களா மாதிரி மனசு சின்னமா எனக்கு தெரியல. இல்ல என்னடா எதை எடுத்தாலுமே நீங்க இந்த லட்சத்துல உங்களை எல்லாரும் பிரஸ் மீட்டை கூட்டு ஒரு பிரஸ் மீட் பீப்புள்கிட்ட அவர் பேசினாருன்னா விளங்கி போயிடும். ஏன்னா அவருக்கு நார்மலா ஒரு விஷயத்த பேசும்போது இந்த அளவுக்கு அதை வந்து நெகட்டிவா எப்பெல்லாம் அதை முடியுமோ இல்ல எனக்கு புரியல. அவரு அந்த மேடையில தான் இன்னொன்னு சொன்னார்ல, அதாவது இங்க உள்ள ஒன்றிய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடைய பேருக்கு முன்னாடி ஜாதியை சேர்க்கிற மாதிரி வேணும்னே திட்டிக்கிறாங்க. நான் ஜாதி மதத்தெல்லாம் அறவே தூர வச்சிடணும், அதுல எந்த இடத்துலயுமே நம்ம வந்து கிட்ட நெருங்கவே கூடாது, ஒதுக்கி வைங்க, எப்படி போதைப் பொருட்கள் மாதிரி இந்த ஜாதியும் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு அதையும் அழுத்தி சொன்னார்ல. அப்ப அதை பத்தி பேசலாம்ல, அதை பத்தி விமர்சனம் பண்ணிச்சா இந்த முழு சிட்டாயில கேட்கிறேன். நல்ல விஷயம் எல்லாத்தையும் நல்ல விதமா தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாணவருக்கு அறிவுரை சொல்ற மாதிரி முதல்ல இந்த விருது கொடுக்குற விழாவே பெரிய விஷயம். அந்த மாணவர்களை பாராட்டி இன்னும் ஒரு இது கட்சியில எந்த இதுவுமே வராம அவர் அரசியல் கட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கிற முன்னாடியே அவர் கொடுத்துட்டு இருக்காரு. சோ அப்படி இந்த விஷயத்தை ஒரு நல்ல விதமான இந்த விஷயத்தை என்னைக்காவது பாராட்டி இந்த புடிச்சிட்ட பேசிட்டு கேட்கிறேன். ஏன்னா கும்முட்டத்தனமா எதை எடுத்தாலும் நெகட்டிவா கட்டமைக்கிறதுக்கு ஓடி ஓடி வரீங்கள. நல்ல விஷயத்தை அப்ப பாராட்ட வேண்டியதுன்னா அதை பாராட்ட மாட்டாங்களாம். ஆனா எங்க எது அதுவுமே அவர் தவறா சொல்லல. எவ்வளவு ஒரு நல்ல நோக்கத்துல அவர் இந்த மாணவர்கள் விரக்தி அடையக்கூடாதுங்கிற அவங்க நல்ல என்கரேஜ் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை முன்னெடுக்காரு. இதுல நொட்டை வந்துட்டு அதை வந்து அவர் அப்படி சொல்லிட்டாரு. யார் படிக்கிற வேண்டியங்களா படிக்காதன்னு அவர் சொன்னாரா? தமிழ்நாட்டு மாணவர்கள் யாருமே நீட் படிக்கக்கூடாது சொன்னாரா? நீட்டு மட்டுமே உலகம் கிடையாதுன்னு என்ன அர்த்தம்? அதை தாண்டி உலகம் பெருசு. இங்க இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த புடிச்சிட்ட ஒரு படம் போனா படம் சரியா ஓடல, மொக்க படம், திரும்பி அந்த ரிவ்யூ பண்றதுக்கு வந்துட்டு படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு வந்துட்டார்ல. ஸோ அவருக்கு முடியல, தோத்துட்டாரு வந்துட்டார்ல. அதே மாதிரி தான் மாணவர்கள் ஒரு விஷயத்த தோத்துட்டாங்கன்னா உடனே அதனால விரக்தி அடைஞ்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. அதுக்கு தாண்டி உலகம் இருக்கு, நீங்க வேற வரையில முயற்சி பண்ணுங்க, உங்க பிடிச்சதுல நீங்க முயற்சி பண்ணுங்கன்னு ஒரு அறிவுரை சொல்றாரு மாணவர்களுக்கு. அதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்கிறேன். உடனே நொட்ட சொல்லிட்டு இந்த ஆள் மட்டும் இல்ல, உடனே முடிச்சிட்ட மாதிரியே அந்த பரம்பரை கொத்தடிப்பில் இருக்கும்ல அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மனுஷனுக்கு இருக்கிற அவ்வளவுக்குள்ள அந்த உண்டான அந்த மக்கள் செல்வாக்கு பாத்தீங்கல்ல. அந்த மேடையில ஒரு பெண் எவ்வளவு கதறி எழுதாங்கன்னு. நான் ஒரு தனி பெண்ணா என் பிள்ளையா நான் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன், என் புருஷன் வந்து குடிக்காத புருஷனா இருக்கான். இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் இந்த மதுவால சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்தாதான் அதை காப்பாற்ற முடியும்னு அங்கேயே கண்ணீர் விட்டு கதறாங்க. அவங்களால பேச முடியல, திணறுது. இதெல்லாம் என்ன செட் பண்ணதா? ஒண்ணும் கிடையாது. அங்க பார்த்துட்டோம், விஜய் அவர் முன்னாடி பார்த்துட்டோம், அவர் முன்னாடி அந்த உணர்ச்சி பெருக்குல சொல்றதுதான் அது தன்னாடி வந்தது அந்த பேச்சுலாம். எப்படி அதாவது அவர் அந்த மக்கள் அவரை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்தாதான் இங்க வந்து ஒரு தீர்வு கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சமுதாயம் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்குங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. வேற யார் வந்தாலும் இங்க ஒரு எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
அதனாலதான் அப்படி மக்கள் அதெல்லாம் பார்த்த உடனே தான் இங்க அல்லு கலருது. அப்படியே இந்த ஆலமர கட்சிக்கு எல்லாத்துக்கும் ஐயோ இவர் வந்து மக்கள் செல்வாக்கு 4 நாள் கூட்டிட்டு போதே இதை எப்படி சரிக்கலாம் உடனே வந்துட்டானுங்க. அவரு பார்த்தீங்கன்னா RSS மாதிரி பிஜேபி மாதிரி பேசுறாரு, குழல் தொழில் தான் பண்ணணுங்கிற பேசுறாரு. அவர் எப்படா சொன்னாரு வெண்ணைகளா? இல்ல கேட்கறான், உங்களுக்கு பிடிச்ச தொழிலா பண்ணுங்க, பிடிச்ச மாதிரி அதில் முயற்சி பண்ணுங்க. எல்லாரும் ஒரே போக்கஸ்ல அந்த படிப்பு மட்டுமே அதை திரும்ப ஒரே கல்வி திரும்ப படிச்சு அதில் சாதனை பண்ணி நினைக்க வேண்டாம். நிறைய துறைகள் இருக்கு, அதை சாதனை பண்ணுங்க அப்படிதான் சொன்னாரு. அதுல என்ன தவறுமே கிடையாது. அது எப்படிலாம் சிந்திக்கணும் பாருங்க இவனுங்க. ஐயோ ஐயோ ஐயோ. அதாவது எல்லாருக்கும் இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாச்சா வரணும்னா தளபதி விஜயாவலால் மட்டும்தான் அது முடியும். அவரால் மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முதலமைச்சராக, அடுத்த ஒரு 3வது பெரிய ஒரு அரசு கட்சியாக மாற முடியும். இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாச்சா வேற யாராலையும் முடியாது, அது தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் இவரை மட்டுமே இப்ப போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா வேற யாராலும் முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பா அம்மான்னு சண்டை உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுவுமே ஒரு குடும்ப அரசியல் தான். டிஎம்கே ஒரு குடும்ப அரசியல் தான், தேமுதிக ஒரு குடும்ப அரசியல் தான். ஏடிபிக்கள் மட்டும் தான் குடும்ப அரசியல் இல்லாம இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவரால 2 தலை 3 தலை பிரிஞ்சு சண்டை போட்டு கிடைக்கு. சோ இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வைகோ அவருமே பாத்தீங்கன்னா அந்த குடும்ப அரசியல் எடுத்து வந்தா அவருமே குடும்ப அரசியல் தான். எல்லாருமே அவங்க ஒரு கட்சியை கிட்ட ஆரம்பிச்சுட்டு அடுத்தப்பல மாவட்டம் கொடுத்துட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. சோ அதனாலதான் மக்கள் எல்லாருமே இது எல்லா கூட்டத்தையும் பார்த்துட்டு சரிப்படைஞ்சு போய் இருக்காங்க. சோ இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இவங்களாலதான் ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் தளபதி விஜய் அவர்களால் மட்டும்தான் இங்க ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க முடியும். அவரால் தான் ஒரு தீர்வு கிடைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு அவங்க நம்புறாங்க. அதனாலதான் அந்த தாயெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேடையில ஏறி அவ்வளவு கண்ணீர் மல்க அவங்க பேசுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்க இவ்வளவுக்குள்ள, அதாவது கட்சி ஆரம்பிச்சு ஒரு 1.5 வருடத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு ஒரு தலைவருக்கு இருக்குன்னா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். அதனாலதான் இங்க உள்ள அந்த ஆலமர கட்சியோட அந்த விருதுகள் எல்லாம் அப்படியே கதறி அல்லோலப்படுதுங்க. என்ன பண்ணலாம், எப்படி இவருடைய இமேஜை நம்ம நெகட்டிவா கட்டமைக்கணும், எப்படி இவரோட இமேஜை சரிக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு கங்கணம் போட்டு ரூம் போட்டு தான் யோசிக்கிறாங்க. அதனாலதான் அவர் இப்ப பேசி முடிச்ச உடனே பாருங்களேன், டக்கு டக்கு டக்குன்னு அவன் ட்வீட் போட்டு ஏதாவது பாத்திரம் நினைக்கிறேன், இதுல ஒரு நொட்டை இருக்குடா, இந்த நொட்டையை பிடிச்சி இதை பெருசாக்குங்க அப்படின்னு உடனே அவங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். அவங்க கூட்டத்துல உடனே அவளே ஒட்டு பத்தமா வந்து நீங்க என்ன வேணா கதறுங்க, நீ கதறிட்டே கடைசி வரைக்கும் அவரு அடுத்தடுத்த ஸ்டெப்பா போயிட்டு மேல ஜெயிக்க தான் போறாரு. ஏன்னா மக்கள் அவருக்கு முன்னாடி இருக்காங்க. அந்த இளைஞர்கள் பாத்தீங்களா எவ்வளவுக்குள்ள பூரிப்பா உற்சாகமா, அந்த இளைஞர்கள் தான் வருங்காலமே. அவரே பிடிச்சிட்டாரு, வேற என்ன இருக்கு சொல்லுங்க. சோ அவ்வளவுக்குள்ள இல்ல அதுல அந்த இவ்வளவுக்குள்ள ஒரு விருது விலங்குலாம் பண்றாரு. அதுல எவ்வளவுக்குள்ள ஒரு பெரிய விஷயம் அடங்கிருக்கு. அதாவது அந்த பிள்ளைங்களாம் இப்ப பாத்துட்டு இருக்காங்கல்ல வெளியில இருந்து, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் கூட நாம நல்லா படிக்கணும், நம்ம நிறைய மார்க் எடுத்தா விஜய் அவர் நேர்ல பார்க்கலாம், அவரோட போட்டோ எடுக்கலாம், அவருக்கு அவர் கையில அவார்டு அப்படின்னு ஒரு ஆசை வருது இல்ல. அது எந்த யாரு பண்ணாலும் சரி அந்த நோக்கம் ஏதாவது அவங்க ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணிட்டுமே, நான் அரசியல் ஆதாயத்துக்காக இருக்கட்டுமே தளபதி விஜய் பண்றது அதுல ஒரு தப்பும் கிடையாது. நல்ல விஷயம் நடக்குதா இல்லையா? அந்த இளைஞர்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறாங்களா, அந்த ஒரு மாற்றுத்திறனாளி அந்த மாணவன் சொல்லுதுங்க, அதாவது நான் விஜயாவில பார்க்கணுங்கிறக்காண்டியே நான் நல்லா கஷ்டப்பட்டு படிச்சேன் அப்படின்னு. அதான் எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சொல்றது கேளுங்க. அந்த மோட்டிவேட் பண்றாருல அதை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. அதுல எங்கடா நொட்டு இருக்கு, எங்க சொல் இருக்கு, அப்ப இவ்வளவு என்ன சொல்ல. சோ இந்த மாதிரி தாங்க இந்த தற்கொலை கூட்டங்கள். அவர் தளபதி விஜய் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் கடந்து கதறிட்டு தான் நடக்க போகுது. சோ அதனால இது இப்படியே பண்ணிட்டு நடக்கட்டும். ஏன்னா இப்படி கதறாதான் மக்களிடையே பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோடைய செல்வாக்கு நாட்களும் கூட்டிகிட்டே போகுது. ஏன்னா அவங்க பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ரியலா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு மனுஷன் அங்கிருந்து இங்க வராரு, அவருடைய அந்த உச்சபட்சமா இருக்கக்கூடிய சினிமா துறையிலிருந்து இவ்வளவு பீக்கில் இருக்கும்போது இங்க அரசியல வந்து எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு, எவ்வளவு பேர் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா எதிரியா இருந்து எவ்வளவுக்குள்ள விமர்சனம் வைக்கிறாங்க, எவ்வளவுக்குள்ள இடத்துல கொடுக்காங்க, எல்லாத்தையும் லைவா பார்த்துருக்காங்க. மக்களுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அதனால அந்த மக்களே அவர் ஜெயிக்க வைப்பாங்க. சோ 2026ல திரும்பியும் சொல்றேன், பணம் யாரு கொடுத்தாலும் வாங்குங்க, தப்பு கிடையாது. அது உங்க பணம் தான், கொள்ளையடிச்ச பணம் தான். தளபதி விஜய் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் திரும்ப உங்கள்கிட்ட வருது. பணம் வாங்கினால அவங்க தான் ஓட்டு போடணும்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ, நீங்க யார் வந்தா அந்த நாடு நல்லா நினைக்கணும் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஸோ அதை நான் திரும்ப சொல்றேன். தளபதி விஜய் அதான் அப்படி பாதையில் நிப்பாட்டி போனாரு, அதை நான் திரும்பியும் சொல்றேன், வலியுறுத்துறேன். அதனால எந்த ஒரு தயக்கமோ ஐயோ அவங்கள்ட்ட காசு கொடுத்தாங்க நான் வாங்கிட்டோம் அதனால அவங்க தான் அப்படின்னு எந்த ஒரு இது உங்களுக்கு தேவையில்லை, குச்ச உணர்ச்சியும் தேவையில்லை. நீங்க யாருக்கு நினைக்கலாம் அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாடு நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு நாம பேசின இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்க எது சரி எது தவறு, உங்களுடைய கருத்து என்னவா இருந்தாலும் நம்ம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.